ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்களுக்கு நான் எப்படி ரெடி பண்ணுறது சொல்லிட்டுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காய் தேவையான அளவுக்கு ஒரு பீஸ். இது கிரேட்டர் நல்லா சீவிட்டு வெறும் ஜூஸ் மட்டும் தேவை. உங்களுக்கு எந்த மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் நீங்கள் எப்படி போட்டு அரைச்சிக்கிறீங்கன்னா, வெள்ளரிக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு, உங்கள்கிட்ட கடலப்பருப்பு இருக்கிறீங்களா பாருங்கள், நான் கடல மாவு அதாவது கடலப்பருப்பு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கடலப்பருப்பை அதில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்போது தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை, அப்படியே நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்படியே அரைச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும். அப்போ அந்த ஜூஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். நான் கடலப்பருப்பு அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள், அதாவது இந்த 10 ரூபாய் பேக்கெட் வருது இல்லைங்களா, அந்த மஞ்சள் தான் நான் எடுத்துருக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் நான் ஆயிடுச்சு, அதனால் இந்த மஞ்சள் நான் யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். இந்த மஞ்சள் கூட நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள்லேருந்து எடுத்தோம்னா அதில் எதுனா காரம் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும், அதனால் அது எடுக்காதீங்க. அதனால் நான் 10 ரூபாய் பேக்கெட் வாங்கி இந்த வீடியோவுக்கு நான் செப்பரேட்டாக இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கிரேட்டரில் பாருங்க, இந்த மாதிரி கிரேட்டரில் சின்ன சின்ன ஹோல்ஸில் நல்லா சீவி எடுத்தோம்னா இதில் நல்லா ஜூஸ் வரும். நான் இந்த வெள்ளரிக்காயில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு அரிசி தண்ணியை வெள்ளரிக்காய் தண்ணியை எடுத்து எப்படி ஒரு ஸ்கின்னுக்கு டோனர் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கிறேன். அந்த வீடியோ போய் பாருங்க. அது யார் யார் செஞ்சு இருக்கிறீங்க அந்த மாதிரி டோனரு ஸ்கின்னுக்கு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரிசல்ட் 1 வாரமே இல்லை 2 வாரம் நீங்கள் யூஸ் பண்ண பிறகு தான் உங்கள் ஸ்கின் நல்லா ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நல்லா ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இந்த வெயில் சீசனில் கூட ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இந்த வெயில் டைமில் அந்த மாதிரி நான் டோனரு ஸ்கின்னுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ இது ஃபேஸ் பேக் பண்ண போகிறேன். அதாவது கடலப்பருப்பு அரைச்சி நான் எடுத்து வச்சுக்கிறேன், அது கடல மாவு. அடுத்து மஞ்சள், வெள்ளரிக்காய். இப்போ இது 3 வச்சு நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டுன்னு இந்த மாதிரி ஒரு கிரேட் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த வெள்ளரிக்காய் நல்லா நான் சீவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பிளேட் எடுத்து இதில் நல்லா சீவி எடுத்துக்கணும். வெள்ளரிக்காவை இது நல்லா சீவி எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன ஹோல்ஸில் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. நல்லா சீவி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்த பிறகு இது சீவும் போது இதிலே தண்ணி வரும். அதனால் நம்ம ரொம்ப பெரிய பீஸை எடுத்துக்க வேண்டாம், சின்ன மீடியம் சைஸ் எடுத்தாலும் போதும். இப்போ இதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த வடிகட்டி வச்சு இது நம்ம சீவி வச்சிருந்தாலும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளரிக்காய் எது வேண்டாலும் எடுத்துக்கலாம். இந்த வெள்ளரிக்காய் தான் இல்லை. இன்னும் ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. எனக்கு இந்த காலையில் வேலைக்கு போயிட்டு வர்றதுனால இந்த பனினால எனக்கு ஃபுல்லு பாருங்க, உங்கள்கிட்ட இது வீடியோ பண்ணின்னு இருக்கும் போதே தொண்டெல்லாம் கரக்கரன்னு இருக்குது. ஒரு மாதிரி உடம்பு வேறு சரியில்லை, அதனால் நான் பேசுகிறதும் உங்களுக்கு ஒரு மாதிரி கரக்கரன்னு சவுண்டு வேறு. ரொம்ப இந்த பனி இல்லைங்களா, காலையில் போயிட்டு வர்றது ரொம்ப ஒரு மாதிரி தொண்டெல்லாம் கரக்கரன்னு ஆகுது, வாய்ஸு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இந்த அளவு வீடியோஸ் போடணும் இல்லைங்களா பாருங்கள். இப்போ இது நான் இந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இவ்வளோ பெரிய பீஸ் போதும். காலையிலையும் நைட்டும் நம்ம நல்லா இது ஃபேஸ் பேக்கு போடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வெள்ளரிக்காது ஜூஸ் இருக்குது. இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கறது வேண்டாம். இதனால இவ்வளோ தேவையில்லை. இப்போ இது ஒரு பாத்திரத்தை எடுத்து இப்போ இது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக 2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருந்து இந்த கடல மாவு இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா கழுத்து முகம் எல்லாம் போடுறது கரெக்டாக இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும், கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே ரொம்ப கெட்டியாக ஆச்சுனாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெள்ளரிக்காய் தண்ணி சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த தண்ணி வந்து ஜாஸ்தி இருந்தால் பாருங்கள் லைட்டு க்ரீன் கலராக இருக்குது. இந்த தண்ணி வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கின்னு ஒரு 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு பார்க்கலாம். இல்லை கட்டினா சும்மா முகத்துக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படியே ஒரு டோனர் மாதிரி. இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், இப்போ இந்த வெள்ளரிக்காய் தண்ணியும் இந்த கடல மாவு அடுத்து இந்த மஞ்சள் ஸ்கின் நல்லா ஒரு க்ளோ பண்ணி கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஃபேஸ் பேக் வந்து போடுறது கொஞ்சம்